அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல வெங்காயத்தால வச்சு சூப்பர் டேஸ்டியா ஒரு பொரியல் தான் செய்ய போறோம். இந்த கீரையை நம்ம நூடுல்ஸ்ல, ஃப்ரைட் ரைஸ்ல, ஸ்டார்டர்ஸ்ல எல்லாம் போட்டு பார்த்துருப்போம். இதையே பொரியலா செஞ்சிருக்கீங்களா? வாங்க என்னோட ஸ்டைல்ல எவ்வளவு ஈஸியா செய்யறோம்னு பார்க்கலாம். செய்யறதுக்கு இப்போ ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா சூடாகட்டும். இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேண்டாம். எண்ணெய் சூடானதும் இதில் இப்போ நம்ம பொடிசா வெட்டி வச்சிருக்க ஒரு பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா லைட்டாக வெடிச்சு வந்தோடனே இதில் ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த வெங்காயத்தை தனியாக நம்ம வெட்டி எடுத்து வச்சிருக்கோம். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கு. இந்த கீரையை நம்ம சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. இதுல நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு, லோ கேலரிஸ் இருக்கு. வெயிட் லாஸ் பண்றவங்க எல்லாம் இது ஒரு பெஸ்ட் மெடிசன்னு சொல்லலாம். வெயிட் லாஸ் பண்றவங்க எல்லாம் இதை எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். ஏன்னா இதுல ரொம்ப லோ கேலரிஸா இருக்கு, நிறைய ஃபைபர் இருக்கு, ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் கூட இதுல இருக்கு. நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. இதுல விட்டமின் ஏ, விட்டமின் கே, விட்டமின் சி, இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. இதுல நம்ம செரிமான தன்மையை மேம்படுத்தி கொடுக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட். நம்ம இந்த கீரையை செஞ்சு சாப்பிடணும். நம்ம உடம்புக்கு கூட குளிர்ச்சி. வெயில் காலத்துல எல்லாம் அதிகமா இதை நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இப்போ இதுல நம்ம உருளைக்கிழங்கு பாதி வேக்காடு வேகட்டும் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ இதுல நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நானு. கொஞ்சமா இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல உருளைக்கிழங்கு ஏன் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்னா பிள்ளைங்க எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அதுக்காக தான். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை நம்ம லோ பண்ணி உருளைக்கிழங்க பாதி வேக்காடு வேக வச்சுக்கலாம். சரியா? ரொம்ப ஈஸியா ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். எவ்வளோ செய்யறதுக்கு ஈஸியோ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு இதுல. இப்ப நம்ம இந்த உருளைக்கிழங்க கொஞ்சம் சைடா நவுத்தி விட்டுட்டு நடுவுல ஒரு 2 முட்டையை எடுத்து வச்சிருக்கேன். அதை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து செய்யும் போது இதோட டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வெறும் இப்படி கீரையா செஞ்சு சாப்பிடணும், இப்படி பொரியலா செய்யணும்லாம் இல்லை. இது நம்ம நூடுல்ஸ்ல, ஃப்ரைட் ரைஸ்ல, சிக்கன் ஸ்டார்டர்ல, பர்கர்ல எதுல வேணாலும் போடலாம். எல்லாத்து கூடயுமே அவ்வளோ சூப்பரா மேட்ச் ஆகும். இப்போ இந்த உருளைக்கிழங்க லைட்டா நம்ம இப்படி மேலே போட்டு மூடிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சுக்கலாம். முட்டையோட சேர்த்து முட்டையை போட்டு நம்ம கிண்டக்கூடாது. இப்போ இதை நம்ம 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். முட்டை நம்மளுது நல்லா வெந்துடுச்சு. பாத்தீங்களா? பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ கீரைக்கு ஏற்ற அளவு நம்ம இதுல உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இதுல. இப்போ இதை நம்ம நல்லா உப்போட சேர்த்து பரட்டி விட்டுக்கலாம் ஒரு டைம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா உருளைக்கிழங்கு முட்டை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி இதை கிளறிக்கணும்.
அவ்வளோதான். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஜஸ்ட் 3 மினிட் நம்ம வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில், ரொம்ப லோவும் பண்ண வேண்டாம், ஹைலியும் வைக்க வேண்டாம். இப்போ இது 3 மினிட்ஸ்ன்றது 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கீரையை நான் ஃபர்ஸ்டே வெட்டி வச்சுட்டேன், அதனால இதில் சுத்தமாக ஈரப்பதமே இல்லை. அதனால இதுலேருந்து மாய்ஸ்டர் ரிலீஸ் ஆகி தீயாமல் அப்படி வேகிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. சீக்கிரமாக ஒரே ஆவியில் வெந்து வந்துடும். அதனால நான் 4 நிமிஷமாகவே வச்சுட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக நல்லா உதிரியாக சூப்பராக நம்மளுக்கு கீரை வெந்து வந்துடுச்சு. உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு ஒரு டைம் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணலாம். உருளைக்கிழங்கும் நம்மளது சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ இது நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், சர்வ் பண்ணியாச்சு. இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? நீங்களும் இந்த ஹெல்தியான கீரை ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சிம்பிள் அண்ட் சூப்பர் ரெசிபியை பார்க்க நம்ம மிஷாஸ் குக்கிங் கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சிம்பிளான வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்.